Hi friends, welcome to Global Tech Code channel. ஒரு வெப் பேஜுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபெக்ஷன். அந்த பெர்ஃபெக்ஷன் சின்ன சின்ன கான்செப்டுமே நம்ம கரெக்டாக பண்ணும்போது தான் வரும். அப்படி ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூடோ எலமெண்ட் கான்செப்ட். அதாவது ஒரு இதில் ஒரு எலமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம ஸ்டைல் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் லைன் மட்டுமே ஸ்டைல் பண்ணலாம். அதே மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த கண்டென்ட்டுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம், இமேஜ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மார்க்கர், அதாவது உங்களுடைய லிஸ்ட் ஆர் அன்ஆர்டர் லிஸ்ட் ஐட்டம்ஸுக்கு ஸ்டைல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் செலக்ஷன். இப்போ ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அது என்ன கலர்ல வரணும், அதுக்கான ஸ்டைல் என்ன வரணும் அப்படிங்கிறதுமே நீங்க எழுதலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சிம்பிளான HTML ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் CSS ஃபைல் லிங்க் பண்ணியிருக்கேன். இல்லை என்னோட பாடிக்குள்ள என்ன இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு H1, அதுக்கப்புறம் ஒரு டிவ்க்குள்ள பேராகிராஃப், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஆர்டர் லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்காக ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, அதில் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் டிவ்ல என்னென்ன பார்டர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பேடிங், மார்ஜின் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டென்ட் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எனக்கு என்னன்னா நார்மலாக ஒரு சிம்பிளான பேராகிராஃப் மட்டுமே என்னோட பேஜில் டிஸ்பிளே ஆகுது. எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது இந்த செலக்ஷன் ஆல்ரெடி இருக்கிறது தான், ப்ரௌசரில் இருக்கக்கூடியதான். இதை நம்ம ஸ்டைல் பண்ணலாம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டரை எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஹெட்டிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஸ்டைல் வரணும். சூடோ எலமெண்ட் செலக்டரோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் கோலன் கொடுத்து அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு என்ன அந்த லெட்டர் கிரீன் கலர்ல வரணும், அதோட சைஸ் 70 பிக்சல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டுமே கிரீன் கலர்ல வந்துருச்சு. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் மட்டுமே நம்ம ஸ்டைல் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனை ஸ்டைல் பண்றதுக்கு P டபுள் கோலன் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்குள்ள எனக்கு என்ன தேவையோ, என்ன ஸ்டைல் தேவையோ அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ரௌசர்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் மட்டுமே ப்ளூ கலர்ல வந்திருக்கு. அதே மாதிரி அதோட வேர்ட் ஸ்பேசிங் நான் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். அதனால இதோட ஸ்பேஸும் இதோடதும் டிஃபரா தெரியுது. அதே மாதிரி இப்போ எனக்கு அந்த பேராகிராஃப்க்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிஃபோர் அப்படின்ற எலமெண்ட் யூஸ் பண்ணலாம். பேராகிராஃப் டபுள் கோலன் பிஃபோர் கொடுத்துட்டு எனக்கு அந்த கண்டென்ட் அதுக்கு முன்னாடி 3 ஸ்டார்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 3 ஸ்டார்ஸ் வந்துருச்சு. இதே இது ஆஃப்டர் அப்படிங்கிறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு லாஸ்ட்லேயும் இது ஆட் ஆயிடுச்சு. இந்த கண்டென்ட்ல நீங்க என்ன கண்டென்ட் உங்களுக்கு வேணுமோ அதே கொடுக்கலாம். அதே மாதிரி இமேஜ் கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இதுல இருக்கு. இப்போ எனக்கு அந்த கண்டென்ட்ல அந்த பேராகிராஃப்க்கு அப்புறம் ஒரு இமேஜ் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டென்ட் கோலன் கொடுத்துட்டு URL ஆஃப் அந்த இமேஜோட பாத் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன இமேஜ் வேணுமோ அது உங்களுக்கு வரும். ஸோ இப்போ எனக்கு அந்த இது முடிஞ்சதுமே எனக்கு CSS அப்படின்ற ஒரு இமேஜ் கொடுத்தேன். ஸோ அது வந்திருக்கு. இதோட சைஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செலக்ஷன். அதாவது ஒரு பேராகிராஃபையோ ஒரு கண்டென்ட்டையோ செலக்ட் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்ட் கலர் மாறும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும்ல, அதை நம்ம எழுதலாம். ப்ரௌசர்ல டிஃபால்ட்டா ஒரு ப்ளூ கலர் இருக்கும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பி டபுள் கோலன் செலக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் பேக்ரவுண்ட் கலர் பிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணும்போது பிங்க் கலர்ல எனக்கு வருது. நெக்ஸ்ட் இப்போ இந்த
லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு மட்டுமே வந்து நம்ம வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மார்க்கர் அப்படின்ற சூடோ எலிமெண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வழக்கம்ல டபுள் கோலன் மார்க்கர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ, நான் கலர் கோலன் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். இது எப்படி வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த கலர், அந்த நம்பரோட கலர் மட்டுமே வந்து ப்ளூ கலரா சேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூடோ எலிமெண்ட்ஸ் வந்து இந்த 6 எலிமெண்ட்ஸ் தான். உங்களோட வெப் பேஜை ரொம்பவே பர்ஃபெக்டா இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சாம்பிள் கோடை வந்து நான் Git Hubல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் அவைலபிளா இருக்கு. அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அதை ரெஃபர் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.